ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராக்ஷந்த். வணக்கங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆகுது நம்ம ட்ரேடிங் வீடியோஸ் போட்டு. அதாவது ஷார்ட்ஸ்லையும் சரி, மெயின் வீடியோஸ்லையும் சரி, எதுலேயுமே நம்ம ட்ரேடிங் பற்றி யூடியூப்பில் பேசவே இல்லை. ஓ, குரலி வித்தையா? ஏன்னா எனக்கு வேலை இருந்தது. ஸோ அதனால் நான் அதை பார்க்க போயிட்டேன். பரவாயில்ல, தேங்க்ஸ்ப்பா. எல்லாருமே யூடியூப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் வந்துட்டு ப்ரோ சிக்னல் என்ன, ஏன் ட்ரேடிங் வீடியோஸ் போடுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியம்னு சொல்லிக்கிறேன், ட்ரேடிங்கை வந்து ஒரு பேஷனாக பண்ணுங்கள், ப்ரொஃபஷனாக பண்ணாதீங்க. பர்சனல் மை அட்வைஸ். நான் அதை ஒரு பேஷனாக தான் பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு டைம் தான் அதை ட்ரேட் பண்ணுவேன். தென் அது மாதிரி ட்ரேடிங்கில் இன்னும் நிறைய பேத்துக்கு என்ன ஒரு குழப்பத்தில் என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் காம்பவுண்ட் ட்ரேடிங் தானே பண்ணுவீங்க, அந்த மாதிரி சிக்னல்ஸை எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, நானும் அப்படி பண்ண மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குன்னா அதில் ஒரு 10% மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணணும். மற்ற கேபிட்டலை நீங்கள் ஒரு சோர்ஸாக வச்சுக்கணும். ஸோ ஒரு 10,000 இருக்குன்னா அதில் 100 or 200 ருபீஸோ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரேடிங் பற்றி பார்க்கலாம். அட்வான்ஸ் சிக்னல்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அட்வான்ஸ் சிக்னலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும், அட்வான்ஸ் சிக்னல்ஸை இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றதையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க அசட் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி பிகேஆர், அதாவது அமெரிக்கன் கரன்சியும் பாகிஸ்தான் கரன்சியும் தான் நம்ம பேர் பண்ண போகிறோம். நம்ம இப்போ 7:33 தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். கரெக்டாக 7:33:45 அந்த செகண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்படி தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக பாருங்கள். காம்பவுண்ட் ட்ரேட் பண்ணுறேன், இல்லை ஒரே இதில் நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மொத்த காசும் அவைல் தான். ஸோ இப்போ இந்த கேண்டலில் பெட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இது ஷுவர் ஷார்ட் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சேனல்லையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம அட்வான்ஸ் சிக்னல் தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 7:33 தான் அப்பில் போகும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அப்பில் பண்ணியிருக்கோம். ட்ரேடும் போயிட்டுருக்குது. மோஸ்ட்லி நமக்கு ஷுவர் ஷார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்தோம். ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஷுவர் ஷார்ட் தான். 45 to 45 செகண்ட் எடுத்துக்கணும். லைக் எப்படின்னா 7:33:45 to 7:34:45 அந்த டைமிங் தான். ஸோ நம்ம இப்போ குரூப்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு கேண்டில் ஷுவர் ஷார்ட் அப்படின்ட்டு. இப்போ ரெண்டாவது கேண்டில் 7:37 இருக்குது. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா 7:37:45 to 7:38:45. ஆக்சுவலாக 7 மணி 37 நிமிஷம் 45 செகண்ட்ல இருந்து 7:38:45. அதாவது டைமரை யூஸ் பண்ணி தான் நம்மளோட சிக்னல்ஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம 37 இருக்கக்கூடிய சிக்னல் எடுக்கலாம். மணி 36 ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் முடியுது பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் எடுக்கணும். எப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 37 ஆயிடுச்சு. இப்போ இந்த 45ன்னு இதில் கவுண்ட் டவுன் வரும்போது நான் மறுபடியும் அப்பில் தான் ட்ரேட் பண்ணுவேன். கரெக்டாக அந்த 46லேருந்து டைம் முடியும் போது நம்ம அப்பில் ட்ரேட் எடுத்துடணும். இப்போ கரெக்டாக நான் எடுத்துட்டேன். இப்போ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அப்பில் தான் போயிட்டுருக்குது. இன்கேஸ் இந்த சிக்னல் நமக்கு லாஸ் ஆனாலும் நம்ம அமௌண்ட்டை அதிகப்படுத்தி ட்ரேட் அகைன் பண்ணணும். அப்போனா நமக்கு லாஸ் ஆன அமௌண்ட் ரெக்கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்பு டவுனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம லாஸ் ஆகிருமோன்னு பயந்து டச் பண்ணிடவே கூடாது. வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நமக்கு இந்த கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் ஆக போகுது. இதுவுமே ஷுவர் ஷார்ட் தான். இப்போ நம்ம ட்ரேட் பண்ண அகைன் பெட் பண்ண வேண்டாம். நமக்கு இது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஓகே, இப்போ 7:40க்கான டைமிங் வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம டவுன் தான் எடுக்கணும். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுன்னா காட்டுறேன். இப்போ நமக்கு அது ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சிக்னல் எல்லாமே. இப்போ 7:40 நம்ம டவுன் எடுக்கணும். இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் அமௌண்ட்டை ஒரு 200 வச்சுக்கிறேன். இப்போ
அதே மாதிரி 45 வரும்போது டவுன்ல ட்ரேட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா, இப்ப அதே மாரி நான் டவுன்ல ட்ரேட் எடுத்திருக்கேன். நமக்கு டவுன்ல தான் போயிட்டு இருக்குது. இன்கேஸ் இது அ டவுன்ல போகாம, அப்ல போய் நமக்கு லாஸும் ஆகலாம். அப்படி ஆனுச்சுன்னா, நம்ம மார்ட்டிங்கல்ன்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ரூ. 200 போடுறோம். லாஸ் ஆகுது. ஒரு ரூ. 400 ரூ. 450 போடணும். இன்கேஸ் அதுவும் லாஸ் ஆச்சுன்னா, இப்போ லாஸ் ஆன அமௌண்ட் ஒரு 200 அதுக்கப்புறம் லாஸ் ஆன அமௌண்ட் ஒரு 450 ரூ. 650 கிட்ட லாஸ். திரும்ப நம்ம அந்த அமௌண்ட்ட ஓரளவு 200 இன்னும் அதிகமா வச்சு அப்படிதான் ட்ரேட் பண்ணணும். அப்பனா தான் நமக்கு லாஸ் பண்ண அமௌண்ட்ட நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ட்ரேடிங்ல நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பிக் கேப்பிட்டல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதுல ஒரு 10% தான் யூஸ் பண்ணணும். மத்த எல்லாமே நம்ம சேவிங்ஸா அதுல வச்சுக்கணும். அத வச்சு வச்சு தான் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம குரோ பண்ண முடியும். இப்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் நமக்கு ப்ராஃபிட் தான் ஆகப்போது. ஒரே அ ஐ மீன் ஒரே கேண்டில்ல நமக்கு ஷோர் ஷாட் அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, இதுவுமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஆ நமக்கு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, இப்ப 3 சிக்னலுமே ஷோர் ஷாட் தான் அடிச்சிருக்குது. இப்ப அடுத்த சிக்னல் 7:45க்கு தான். அதுவரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 7:45க்கான ட்ரெட் டைம் வந்துடுச்சு. இப்ப அதே மாரி நம்ம இதுல 45ன்னு வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதாவது அடுத்த கேண்டில் நம்ம அப்ல தான் குடுத்துருக்கோம். அப்ல தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஆ ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்டின்ட்டு. என்ட்ரி எடுத்துட்டோம். அப்ல தான் எடுத்திருக்கோம். பட் ஆனா இந்த கேண்டில் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்குது. ஆ வின்னிங் பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இது ட்ரேட் சக்சஸ் ஆறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா தான் இருக்குது. பட் ஆனா அ மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்குது. இப்போ ஓரளவு மீடியமுக்கு வந்து திரும்ப இறங்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் லாஸ் ஆனா நம்ம மார்ட்டின் தான் அதில எடுக்கணும். நம்ம எதுக்கும் கேப்பிட்டல இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா, அடுத்துமே நான் அடுத்த சிக்னல் பார்த்தீங்கன்னா, டவுன்ஃபால்ல குடுத்துருக்கேன். இன்கேஸ் இது லாஸ் ஆனா நம்ம டவுன்ல தான் குடுக்கணும். ட்ரேட் எடுக்கணும். மாத்தி எடுத்துறக்கூடாது. இன்கேஸ் ப்ராஃபிட் ஆயிருச்சுன்னா நமக்கு ஓகே. இப்ப நம்ம கரெக்ட்டா 45க்கு அப் குடுத்துருக்கோம். நல்லா தான் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 13, 12 செகண்ட்ஸ் இருக்கு. அதுவரைக்கும் கன்டின்யூ ஆச்சுன்னா ஓகே. இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா, நம்ம டவுன்ல தான் போகணும். அப்ல எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலா இது நமக்கு ப்ராஃபிட் தான். ஆக்சுவலா அது ப்ராஃபிட் ஆயிருச்சு. அடுத்துமே நம்ம டவுன்ல எடுத்துட்டோம். பட் ஆனா அமௌண்ட் ரூ. 400 வச்சுட்டேன். அதான் ப்ராப்ளம். ஓகே. இந்த கேண்டில் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த கேண்டில் டவுன்ல வருது. ஆ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயோ! மறுபடியும் மேல போயிருச்சு. இப்ப இன்கேஸ் இது லாஸ் ஆச்சுன்னா, நம்ம அமௌண்ட்ட டபுள் பண்ணி தான் இத ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா, இப்ப நமக்கு அடுத்து 49க்கு ஒரு கேண்டில் இருக்குது. இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா, அத அப்படியே ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லன்னா திரும்ப ட்ரேட் எடுக்கணும். இது நமக்கு ப்ராஃபிட் ஆகும்னு நம்புறேன். எஸ் இதுவுமே அடுத்து ப்ராஃபிட் இது ப்ராஃபிட் ஆயிருச்சு திரும்ப நமக்கு. சூப்பர். இப்ப அடுத்து 49க்கு ஒரு கேண்டில் இருக்கு. அதையும் நம்ம இப்போ எடுக்கணும். வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து 49க்கு அப் குடுக்கணும். அப்ல ட்ரேட் எடுக்கணும். இப்ப அப்ல ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆனா இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இருந்தாலும் ட்ரேட் எடுத்துட்டோம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்குது. பட் ஆனா இது பிரெடிக்ட் பண்ண முடியாது இந்த டைமிங்ல. ஏன்னா கேண்டில் வந்து கொஞ்சம் அப்படியே ஆசிலேஷன்லயே இருந்துட்டு இருக்குது. இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா மார்ட்டிங்கல் எடுக்கணும். பட் ஆனா நமக்கு அதே 52லயும் கேண்டில் அப்ல தான் போகுன்ற மாரி நான் பிரெடிக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட்ட நம்ம எதுக்கும் இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஆனா 52 வந்து கொஞ்சம் டவுட்லயே இருக்குது எனக்கு. பட் ஆனா இது வின்னிங் பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் ஆ இது எஸ். இது நமக்கு ப்ராஃபிட்ட தான் இப்பவும் குடுத்துருக்குது. வின் ஆயிருச்சு. சரி அடுத்த கேண்டில்க்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே அடுத்த கேண்டில் ரெடி ஆயிருச்சு. இப்ப 52க்கும் நம்ம அப் தான் எடுக்கணும். கரெக்ட்டா 45 வரும்போது நம்ம அப்ல ட்ரேட் எடுக்கணும்.
ஓகே. ட்ரேட் எடுத்துட்டோம். வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த கேண்டில் வந்து எனக்கு தெரியல. மோஸ்ட்லி ப்ராபபிலி நமக்கு ப்ராஃபிட் தான் குடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த கேண்டில் ப்ராஃபிட் தான் குடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. எஸ் ப்ராஃபிட் தான் குடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா, அது கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? இந்த மாரி டைம்ல கால வாரிட்டு போனாலும் போயிரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சூப்பர். நமக்கு ப்ராஃபிட் தான். சரி அடுத்த கேண்டில்க்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே. அடுத்த கேண்டில் வரப்போது. 7:55க்கு டவுன்ல போகப்போது. நம்ம இதே ரூ. 200 தான் ட்ரேட் பண்ண போறோம். ஷார்ப்பா 45 வந்தவும் டவுன்ல ட்ரேட் எடுத்துருங்க. நீங்க லோ கேப்பிட்டல் உங்கள நான் வைக்க சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இது என்ன ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆனா எனக்கு இந்த ட்ரேடு கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூஷன். அதனால தான் நான் உங்கள அப்படி எடுக்க சொன்னேன். நமக்கு இப்போ இப்போதைக்கு இது லாஸ்ன்னு காமிக்குது. பட் ஆனா அது ப்ராஃபிட் ஆகறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆ இன்கேஸ் லாஸ் ஆனா நம்ம மார்டின்களுக்கு அமௌண்ட் எடுத்து வச்சுக்குவோம். மேக்ஸிமம் நமக்கு இது லாஸ் குடுக்காது. ப்ராஃபிட் ஆகும். இருந்தாலும் ஒரு டவுட் தான். ஏன்னா நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிக்கிட்டே இருக்கு சில நேரம். ம் தெரியல. ஓ மை காட்! இந்த கேண்டில் லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ் லாஸ் தான். நம்ம மறுபடியும் அகைன் ட்ரேட் எடுப்போம். ரூ. 400 ட்ரேட் எடுத்திருக்கோம். பட் ஆனா இது நமக்கு ப்ராஃபிட் குடுக்குறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். இது லாஸ் ஆச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடலாம்னு இருக்கேன். பட் ஆனா நமக்கு இது ப்ராஃபிட் குடுக்குமான்னு தெரியல. ப்ராஃபிட் குடுக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நமக்கு இந்த கேண்டில் 2வது மார்டிங்கல் எடுத்திருக்கோம். ஆ மோஸ்ட்லி ப்ராஃபிட் ஆகும். ஆனா இதுக்கு மேல நான் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு மெசேஜும் போட்டுட்டேன். நமக்கு இது வெற்றிகரமா ப்ராஃபிட் ஆயிருச்சு. சூப்பர். ஓகே. அடுத்த கேண்டில்ல வெயிட் பண்ணுவோம். அகைன் இப்ப நம்ம 7:58க்கு வந்துட்டோம். இதுக்கு அப்ல தான் போகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆ அதே அமௌண்ட் தான் டோக்கன் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறேன். எஸ். இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் டிலேவாகி தான் இப்போ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் லாஸ் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் தோணுது. வெயிட் பண்ணுவோம். கடைசி ட்ரேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போ இருக்குதுன்னா 8:02க்கு அடுத்த கேண்டில் ஒண்ணு இருக்குது. பட் ஆனா அது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல. 8:01க்கு இருக்குது. டவுன்ல போகும்னு சொல்லியிருக்கேன். ஆ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ப்ராபபிலி இது வின் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் டவுட் தான். இன்கேஸ் லாஸ் ஆனா நம்ம அகைன் மார்டிங்கல் எடுக்கணும். ஆ பார்ப்போம். மார்டிங்கல் எடுக்கிற மாரி இருக்கும் போல. ஆமா மார்டிங்கல் எடுக்கிற மாரி தான் இருக்கு சிச்சுவேஷன். சொல்றதுக்கு இல்ல. ஓகே. நமக்கு அது ப்ராஃபிட்டா எஸ் இந்த அமௌண்ட் லாஸ் தான். ஆனா நமக்கு இது ப்ராஃபிட் குடுக்கும்னு நம்புறேன். ஓகே. இது நமக்கு ப்ராஃபிட் வர்றது மாரி தான் தெரியுது. இப்ப நான் 2வது மார்டிங்கல் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்கள நான் ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். ஆ இதுக்கு மேல நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. நானும் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓ! இது நமக்கு லாஸ் தான். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்றேன் ட்ரேடிங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 600 சம்திங் 600 லாஸ் ஆயிருக்குது. ஸோ இப்ப இந்த 600 அடுத்த கேண்டில்ல போட்டு நான் இப்ப அத ரெக்கவர் பண்ணணும். அடுத்த கேண்டிலுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 8:01 8:01க்கு பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட ஸ்டேட்டஸு அ டவுன்ல தான் போகும்னு போட்டிருக்கேன் 8:01க்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8:01க்கு நம்ம இப்போ
600 லாஸ் ஆயிருக்குது. இப்ப நம்ம ஒரு ₹1000 நம்ம பண்ணோம் அப்டின்னா, நமக்கு ஓகேவா இருக்கும்ன்ட்டு நம்புறேன். ப்ராஃபிட் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேண்டில் இப்போ என்ன டைரக்ஷன் நம்ம குடுத்துருக்கோம்? டவுன் டைரக்ஷன் குடுத்துருக்கோம். நம்ம டவுன்ல பண்ணிட்டோம். ₹1000 ஓகே. இது நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியல. 600 நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டவுன்ல குடுத்துருக்கேன். அது இப்போதைக்கு நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்குது. அப் ட்ரெண்ட்ல இருக்குது. இது மேக்ஸிமம் ஷார்ட் ஆகும்னு நம்புறேன். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா, எனக்கு லாஸ் தான். ஆ இல்லன்னா மார்டிங்கல் எடுக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதிர்ஷ்டம் இல்லாத மாரி இது நமக்கு இங்க தான் போகுது. அமௌண்ட் நம்ம ரெக்கவர் பண்ணியே ஆகணும். ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் அதுக்கு ப்ராஃபிட் ஆகணும். இல்லன்னா, இதோட இந்த அமௌண்டோட லாஸ் பண்ணி அப்படியே முடிக்கிற மாரி இருக்கு. நம்ம ப்ராஃபிட் பண்ணது அவ்வளவுமே லாஸ் ஆயிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அது லாஸ் தான். அகைன் நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆ லாஸ் ஆச்சு அப்படின்னா, இவ்வளவு நேரம் நம்ம ஷார்ட்டா எடுத்துட்டு இருந்தோம். இப்ப அந்த அமௌண்ட் பூரா நமக்கு லாஸ் ஆயிடும். அது பெரிய ஒரு ட்ராபேக்கா இருக்கும். அ அதனால தான் சொல்றேன், என்னைக்குமே குறைஞ்ச அமௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அது ப்ராஃபிட் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம அமௌண்ட் அதிகமா வச்சு பண்ணி, அதுக்கப்புறம் அத ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ரூ. 2,800 போட்டிருக்கேன். இது ப்ராஃபிட் ஆகுன்ற மாரி வருது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணா தான் தெரியும். மோஸ்ட் நமக்கு இது ப்ராஃபிட் தான் குடுக்கும் இந்த ட்ரேட் சிக்னல்ஸு. ம் வெயிட் பண்ணுவோம். பயமா இருக்குது இருந்தாலும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அலட்சியமா இருந்துட்டோம் அப்படின்னா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு இன்னைக்கு எஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு வின்னிங் தான். நமக்கு லாஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம ஆ லைக் இதுல இருந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 800ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து நமக்கு ஃபுல்லாவே ப்ராஃபிட் தான். லாஸஸ் அப்படின்றது வந்தது. ஒரு 600 வந்தது. தென் அத ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம ஒரு 600 வந்தது. ஆனா அதுக்கடுத்துமே ஒரு கேண்டில் நமக்கு லாஸ் பண்ணது லாஸ் தான். அது ஒரு 600, 800 கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு. 800 அதுக்கடுத்து ஒரு 400 லாஸு, 1000 லாஸ் ஆச்சு. ஸோ எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம கடைசியா போட்ட கேபிட்டல் ரூ. 2,800 போட்டோம். நமக்கு ரூ. 4,053 ஒரு ப்ராஃபிட்டோட வந்துருச்சு. ஏதோ நம்ம ட்ரேடிங்க முடிச்சுக்கலாம்.